ஓம் சாந்தி 4/11/2025. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சத்தியமான தந்தையின் மூலம் உண்மையான தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் சத்யுகத்தில் சத்சங்கம் செய்வதற்கான அவசியமில்லை. கேள்வி: சத்யுகத்தில் தேவதைகளின் மூலம் எந்த ஒரு பாவகர்மமும் நடக்காது, ஏன்? பதில்: ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியமான தந்தையின் வரதானம் கிடைத்திருக்கிறது. ராவணனுடைய சாபம் கிடைக்கும் பொழுதுதான் பாவ கர்மங்கள் நடக்கிறது. சத்யுகம் திரேதா யுகத்தில்தான் சத்கதியாகும். அந்த சமயத்தில் துர்கதி என்ற வார்த்தையே இல்லை. பாவ கர்மங்கள் நடப்பதற்கு அங்கு விகாரமே இல்லை. துவாபர கலியுகத்தில் அனைவருக்கும் துர்கதி ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால் பாவ கர்மம் நடந்து கொண்டிருக்கிறது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார். இவர் பரம தந்தையாகவும் பரம ஆசிரியராகவும் பரம சத்குருவாகவும் இருக்கிறார். இப்படி தந்தையின் புகழை கூறுவதன் மூலம் கிருஷ்ணர் யாருக்கும் தந்தையாக ஆக முடியாது என்பது நிரூபணமாகிறது. அவர் சிறிய குழந்தையாக இருக்கிறார். சத்யுகத்தின் இளவரசன் ஆவார். அவர் ஆசிரியராகவும் இருக்க முடியாது. அவரை அமர்ந்து ஆசிரியரிடம் படிக்கிறார். அங்கு குருமார்கள் இருப்பது இல்லை. ஏனென்றால் அங்கு அனைவரும் சத்கதியில் இருக்கிறார்கள். அரை கல்பம் சத்கதி, அரை கல்பம் துர்கதி. எனவே அங்கு சத்கதியில் இருக்கின்ற காரணத்தினால் அங்கு ஞானத்திற்கு அவசியம் இருப்பது இல்லை. அந்த வார்த்தையே இல்லை. ஏனென்றால் ஞானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு சத்கதி கிடைக்கிறது. பிறகு துவாபர யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை துர்கதி ஆகும். அப்படி எனும்போது கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் எப்படி வர முடியும்? இதுவும் யாருடைய கவனத்திலும் வருவது இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த ஆழமான ரகசியங்கள் நிறைந்துள்ளன. அதை புரிய வைப்பது மிகவும் அவசியமானது. அவர் பரம தந்தை, பரம ஆசிரியர் ஆவார். ஆங்கிலத்தில் சுப்ரீம் என்று சொல்லப்படுகிறது. சில வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது. நாடகம் என்ற வார்த்தையை போல டிராமாவை நாடகம் என்று சொல்ல முடியாது. நாடகத்தில் மாற்றம் நடக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுழல்கிறது என்றும் சொல்கிறார்கள். ஆனால் எப்படி சுழல்கிறது? அப்படியே சுற்றுகிறதா அல்லது மாறுகிறதா என்பது யாருக்கும் தெரியவில்லை. உருவாக்கப்பட்டது, உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கிறது. அது மீண்டும் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரத்தில் மனிதர்கள் தான் சுற்றி வர வேண்டியிருக்கிறது. நல்லது. இந்த சக்கரத்தின் ஆயுள் என்ன? எப்படி திரும்ப நடக்கிறது? இது சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகிறது? இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்ற இவர்கள் அனைவரும் அந்தந்த வம்சத்தவர்கள் ஆவர். இவர்களுக்கும் நாடகத்தில் நடிப்பு இருக்கிறது. பிராமணர்களாகிய உங்களுடைய ராஜ்யம் இல்லை. இது பிராமண குலம், சர்வோத்தம பிராமண குலம் என்று சொல்லப்படுகிறது. தேவி தேவதைகளுடைய குலமும் இருக்கிறது. இதை புரிய வைப்பது மிகவும் சுலபம். சூக்ஷ்மவதனத்தில் ஃபரிஷ்தாக்கள் இருக்கிறார்கள். அங்கே எலும்பு சதை இருப்பது இல்லை. தேவதைகளுக்கு எலும்பு சதை இருக்கிறது அல்லவா? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வந்ததாக ஏன் காட்டுகிறார்கள்? சூட்சுமவதனத்தில் இந்த விஷயங்கள் நடப்பது இல்லை. ஆபரணங்கள் போன்றவையும் இருக்க முடியாது. ஆகையால் தான் பிரம்மாவை வெள்ளை உடை அணிந்தவராக காட்டப்பட்டு இருக்கிறது. பிரம்மா சாதாரண மனிதர். நிறைய பிறவிகளின் கடைசியில் ஏழையாக இருக்கிறார் அல்லவா? இந்த சமயத்தில் இருப்பதே காதி ஆடைகளாகும். சூக்ஷ்ம சரீரம் என்ன என்பதே பாவம். அவர்களுக்கு புரிவதே இல்லை. அங்கு ஃபரிஷ்தாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எலும்பு சதை இருப்பது இல்லை. சூக்ஷ்மவதனத்தில் இந்த அலங்காரங்கள் போன்றவைகளையெல்லாம் இருக்க வேண்டியது இல்லை. ஆனால் சித்திரங்களில் காட்டப்பட்டிருக்கிறது
எனும்போது பாபா அதையே காட்சியாக காட்டி பிறகு பொருளை புரிய வைக்கிறார். ஹனுமானுடைய காட்சியை காட்டுவதை போல் ஆகும். ஹனுமானை போல மனிதர்கள் யாரும் இருப்பது இல்லை. பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கியுள்ளார்கள். அதன் மீது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. அவர்களை அப்படி ஏதாவது சொல்லிவிட்டால் கோபித்துக் கொள்கிறார்கள். தேவிகளுக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள், பிறகு நீரில் மூழ்கச் செய்து விடுகிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தின் புதைகுழியில் கழுத்து வரை மூழ்கி இருக்கிறார்கள் எனும் பொழுது எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? வெளியில் கொண்டு வருவது கடினமாகி விடுகிறது. சிலர் மற்றவர்கள் வெளியே வருவதற்கு கருவியாகிவிட்டு அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். அவர்கள் கழுத்து வரை சேற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது காம விகாரத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய புதைகுழியாகும். சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பது இல்லை. இப்பொழுது நீங்கள் சத்தியமான தந்தையின் மூலம் உண்மையான தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அங்கே சத் சங்கம் நடப்பதில்லை. இங்கே பக்தி மார்க்கத்தில் தான் சத் சங்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அனைவரும் ஈஸ்வரனுடைய ரூபங்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. கலியுகத்தில் அனைவரும் பாவ ஆத்மாக்கள், சத்யுகத்தில் அனைவரும் புண்ணிய ஆத்மாக்கள் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். கலியுகம் மற்றும் சத்தியுகம் இரண்டையும் தெரிந்துள்ளீர்கள். முக்கியமான விஷயம் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்வது. பார்க்கடல் மற்றும் விஷக்கடலை பற்றி பாடப்பட்டுள்ளது. ஆனால் பொருள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது பாபா அமர்ந்து கர்மம் அகர்மத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் கர்மத்தை செய்கிறார்கள். பிறகு அதில் சில கர்மங்கள் அகர்மங்களாக இருக்கிறது. சில கர்மங்கள் விகர்மங்களாக ஆகிவிடுகிறது. ராவண ராஜ்யத்தில் அனைத்து கர்மங்களும் பாவ கர்மங்களாக ஆகிவிடுகிறது. சத்தியுகத்தில் விகர்மங்கள் நடப்பது இல்லை. ஏனென்றால் அங்கே ராமராஜ்யம். பாபாவிடமிருந்து வரத்தை பெற்றுள்ளார்கள். ராவணன் சாபம் கொடுக்கிறார். இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு அல்லவா? துக்கத்தில் அனைவரும் பாபாவை நினைவு செய்கிறார்கள். சுகமாக இருக்கும் பொழுது யாரும் நினைவு செய்வது இல்லை. அங்கே விகாரம் இருப்பது இல்லை. நாற்று நடப்படுகிறது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. இந்த நாற்று நடும் வழக்கம் கூட இப்பொழுது ஏற்படுகிறது. பாபா நாற்று நட ஆரம்பித்தார். முன்பு ஆங்கில அரசாங்கம் இருந்த பொழுது மரக்கன்றுகள் நடுகிறார்கள் என்ற செய்தி நாளேடுகளில் வரவில்லை. இப்பொழுது பாபா வந்து தேவி தேவதா தர்மத்தின் நாற்றை நடுகிறார். வேறு யாரும் நாற்று நடுவதில்லை. அநேக தர்மங்கள் இருக்கின்றன. தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. தர்மமும் கர்மமும் கீழானதாகிவிட்ட காரணத்தினால் பெயரையே தலைகீழாக வைத்து விட்டார்கள். யார் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் பிறகு அதே தேவி தேவதா தர்மத்தில் வர வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவருடைய தர்மத்தில்தான் செல்ல வேண்டும். கிறிஸ்தவ தர்மத்தில் இருந்து விலகி பிறகு தேவி தேவதா தர்மத்தில் வர இயலாது. முக்தி அடைய முடியாது. யாராவது தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் மாறி கிறிஸ்தவ தர்மத்திற்கு சென்று விட்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் திரும்பி தங்களுடைய தேவி தேவதா தர்மத்திற்கு வந்து விடுவார்கள். அவர்களுக்கு இந்த ஞானம் மற்றும் யோகம் மிகவும் நன்றாக இருக்கும். இதன் மூலம் அவர்கள் நம்முடைய தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பது நிரூபணமாகிறது. இதை புரிந்து கொள்வதற்கும் புரிய வைப்பதற்கும் புத்தி விசாலமானதாக இருக்க வேண்டும். தாரணை செய்ய வேண்டும். புத்தகத்தை படித்து சொல்லக்கூடாது. யாராவது கீதை படிக்கிறார்கள் என்றால் மனிதர்கள் அமர்ந்து கேட்பதை போல் ஆகும். சிலர் கீதையின் ஸ்லோகங்களை மனனம் செய்து விடுகிறார்கள். மற்றபடி அதனுடைய பொருளை அவரவருக்கு தோன்றியபடி எழுதுகிறார்கள். அனைத்து ஸ்லோகங்களும் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன. சமுதிரத்தை மையாக மாற்றுங்கள், காடு முழுவதும் பேனாகமாக மாற்றினாலும்
ஞானத்தை முடிக்க முடியாது என்று பாடப்பட்டுள்ளது. கீதை மிகவும் சிறியதாக இருக்கிறது. 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. சிறிய கீதையை செய்து கழுத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். மிகவும் சிறிய எழுத்துகளாக இருக்கின்றன. கழுத்தில் அணிந்து கொள்ளும் வழக்கமும் இருக்கிறது. எவ்வளவு சிறிய லாக்கெட் செய்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் ஒரு வினாடியின் விஷயம். பாபாவினுடையவர்களாக ஆனீர்கள் என்றால் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆனது போல பாபா நான் தங்களுடைய ஒரு நாள் குழந்தையாவேன் இப்படி கூட எழுத ஆரம்பிப்பார்கள். ஒரு நாளில் நம்பிக்கை ஏற்பட்டது. உடனே கடிதம் எழுதுவார்கள். குழந்தையாக ஆகிவிட்டால் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆவார்கள். இது கூட சிலருடைய புத்தியில் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறது. நீங்கள் உலகின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். அங்கே வேறு எந்த கண்டமும் இருப்பது இல்லை. பெயர் அடையாளம் கூட மறைந்து விடுகிறது. இந்த கண்டம் இருந்தது என்பதே யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இருந்திருந்தால் கண்டிப்பாக அதனுடைய வரலாறு புவியியல் இருக்க வேண்டும் அல்லவா? அங்கே இவை இருப்பதே இல்லை. ஆகையால் தான் நீங்கள் உலகின் எஜமானர்களாக கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன், ஞானக்கடலாக இருக்கிறேன் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானமாக இருக்கிறது. அதன் மூலம் நாம் உலகின் எஜமானர் ஆகிறோம். நம்முடைய தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக உள்ளார். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியத்தை கூறுகிறார். எல்லையற்ற படிப்பை கொடுக்கிறார். எல்லையற்ற குருவாக இருக்கிறார். அனைவரையும் சத்கதியை அடைய வைக்கிறார். ஒருவரை புகழ் பாடினீர்கள் என்றால் அந்த புகழ் மற்றவருக்கு கிடைக்காது. பிறகு அவர் தனக்கு சமமாக மாற்றும் போதுதான் அவருக்கு பொருந்தும். எனவே நீங்களும் கூட தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர்கள். சத்தியம் என்று பெயர் எழுதுகிறார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் கங்கைகள் இந்த தாய்மார்கள். சிவசக்தி என்றும் சொல்லலாம், சிவவம்சத்தை சார்ந்தவர்கள் என்றும் சொல்லலாம். சிவவம்சத்தவர்கள் பிரம்மா குமார் குமாரிகள் அனைவரும் சிவவம்சத்தவர்களே ஆவார்கள். மற்றபடி பிரம்மாவின் மூலம் படைப்பை படைக்கிறார்கள் எனும் பொழுது சங்கம யுகத்தில்தான் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் இருக்கிறார்கள். பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கிறார்கள். முதலில் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் இருக்கிறார்கள். யாராவது ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள் என்றால் இவர் பிரஜாபிதா பிரம்மா, இவருக்குள் சிவபாபா பிரவேசிக்கிறார் என்று சொல்லுங்கள். அநேக பிறவிகளின் கடைசியில் நான் பிரவேசிக்கிறேன் என்று பாபாவே கூறுகிறார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்தார் என்று காட்டுகிறார்கள். பிறகு விஷ்ணு யாருடைய நாபியிலிருந்து வந்தார்? அதில் அம்பு குறியிட்டு ஒருவர் மற்றவரிடத்திலிருந்து வருகிறார் என்று காட்டலாம். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. இவர் அவரிடத்திலிருந்தும் அவர் இவரிடத்திலிருந்தும் பிறக்கிறார்கள். பிரம்மாவிற்கு விஷ்ணுவாக ஆவதற்கு ஒரு வினாடி ஆகிறது. விஷ்ணு பிரம்மாவாக ஆவதற்கு 5000 ஆண்டுகள் ஆகிறது. இவை அதிசயமான விஷயங்களாக இருக்கின்றன அல்லவா? நீங்கள் அமர்ந்து புரிய வைப்பீர்கள். லக்ஷ்மி நாராயணன் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். பிறகு அவர்களுடைய அநேக பிறவிகளின் கடைசியில் நான் பிரவேசித்து பிரம்மாவாக மாறுகிறேன் என்று பாபா கூறுகிறார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இவரை ஏன் பிரம்மா என்று சொல்கிறோம் என்பதை நீங்கள் வந்து அமர்ந்தீர்கள் என்றால் புரிய வைப்போம். முழு உலகத்திற்கும் காட்டுவதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் புரிய வைக்க முடியும். புரிந்து கொள்ளக்கூடியவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளாதவர்களை இவர்கள் நம்முடைய குலத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லலாம். பாவம் ஒருவேளை அங்கே வந்தாலும் பிரஜையாகத்தான் ஆவார்கள். நம்மை பொறுத்தவரை அவர்கள் அனைவருமே பரிதாபத்திற்கு உரியவர்கள். ஏழைகளை பாவம் என்று சொல்லப்படுகிறது.
குழந்தைகள் எவ்வளவு கருத்துக்களை தாரணை செய்ய வேண்டியிருக்கிறது. தலைப்புகளை எடுத்துக்கொண்டு சொற்பொழிவு செய்யப்படுகிறது. இந்த தலைப்பு குறைந்ததா என்ன? பிரஜாபிதா பிரம்மா மற்றும் சரஸ்வதிக்கு 4 கைகளை காட்டுகிறார்கள். எனவே 2 கைகள் குழந்தையினுடையதாக ஆகிவிடுகிறது. ஜோடி அல்ல. உண்மையில் விஷ்ணு மட்டுமே ஜோடி ஆவார். பிரம்மாவின் குழந்தை சரஸ்வதி ஆவார். சங்கரருக்கு கூட ஜோடி இல்லை. இந்த காரணத்தினால்தான் சிவ சங்கரன் என்று சொல்லிவிடுகிறார்கள். சங்கரர் என்ன செய்கிறார்? விநாசம் என்பது அணுகுண்டுகளின் மூலம் நடக்கிறது. தந்தை எப்படி குழந்தைகளை மரணமடைய வைப்பார்? இது பாவ செயலாகிவிடும். இன்னும் சொல்ல போனால் பாபா அனைவரையும் எந்த உழைப்பும் இல்லாமல் சாந்தி தாமத்திற்கு திரும்ப அழைத்து செல்கிறார். கணக்கு வழக்குகளை முடித்து அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். ஏனென்றால் அழிவிற்கான நேரமாக இருக்கிறது. பாபா சேவைக்காகவே வருகிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுத்து விடுகிறார். நீங்களும் கூட முதலில் முக்திக்கும் பிறகு ஜீவன் முக்திக்கும் வருவீர்கள். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை ஆகும். இந்த விஷயங்களை சிறிது கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. சிலர் முற்றிலும் புரிந்து கொள்வதே இல்லை. மூளையை குழப்பிக் கொள்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். யார் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேரம் ஒதுக்குங்கள் என்று சொல்லுங்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என்பது இங்கே கட்டளையாகும். இந்த உலகம் முட்கள் நிறைந்த காடு. ஏனென்றால் ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதனை துக்கதாமம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகம் சுகதாமம். துக்கதாமத்திலிருந்து சுகதாமமாக எப்படி ஆகிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் சுகதாமத்தில் இருந்தார்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து துக்கதாமத்திற்கு வருகிறார்கள். இந்த பிரம்மாவின் பெயர் எப்படி வைக்கப்பட்டது? பாபா கூறுகிறார், நான் இவருக்குள் பிரவேசித்து எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறேன். உடனே சந்நியாசம் செய்ய வைத்து விடுகிறேன். ஏனென்றால் பாபா அவரை சேவை செய்ய வைக்க வேண்டும். அவர்தான் செய்ய வைக்கிறார். இவருக்கு பின்னால் அநேகர் வந்தார்கள். அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. பிறகு அவர்கள் பூனையின் குட்டிகளை காட்டுகிறார்கள். இவை அனைத்தும் கட்டுக்கதைகள். பூனையின் குட்டிகளாக எப்படி இருக்க முடியும்? பூனை அமர்ந்து ஞானம் கேட்குமா என்ன? பாபா அநேக யுக்திகளை கூறிக்கொண்டே இருக்கிறார். எந்த விஷயமாவது யாருக்காவது புரியவில்லை என்றால், எதுவரை அல்லாவை புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை நம்புங்கள் மற்றும் எழுதுங்கள். இல்லையென்றால் மறந்து விடுவீர்கள். மாயை மறக்கச் செய்துவிடும். முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகம். நம்முடைய தந்தை பரம தந்தை பரம ஆசிரியராக இருக்கிறார். அவர் முழு உலகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இதை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இதை புரிய வைப்பதற்கு நேரம் தேவை. எதுவரை பாபாவை புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை கேள்வி எழுந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆஸ்தியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது ஏன் இப்படி? சாஸ்திரங்களில் இப்படி சொல்கிறார்களே என்று வெறுமனே சந்தேகம் எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆகையினால் முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மத்தின் ஆழமான நிலைகளை புத்தியில் வைத்து இப்பொழுது பாவ கர்மங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஞானம் மற்றும் யூகத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இரண்டாவது, சத்தியமான தந்தையின் சத்தியமான ஞானத்தை கொடுத்து
மனிதர்களை தேவதைகளாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். விகாரங்கள் எனும் சேற்றிலிருந்து அனைவரையும் வெளியில் கொண்டு வர வேண்டும். வரதானம். அலௌகீக போதையின் ஆழ்ந்த உணர்வு மூலமாக நம்பிக்கையின் நிரூபணத்தை அளிக்கக்கூடிய வெற்றியாளர் ஆவீர்களாக. விளக்கம். அலௌகீக ஆன்மீக போதை நம்பிக்கையின் கண்ணாடி. நம்பிக்கையின் நிரூபணம் போதை மற்றும் போதையின் நிரூபணம் மகிழ்ச்சி. யார் என்றும் மகிழ்ச்சியாகவும் போதையிலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் மாயையின் எந்த ஒரு பொல்லாத்தனமும் நடக்க முடியாது. கவலை இல்லாத சக்கரவர்த்தியின் அரசாட்சிக்குள் மாயை வர முடியாது. அலௌகீக போதை சுலபமாகவே பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரத்தை மறக்க செய்து விடுகிறது. எனவே என்றுமே அலௌகீக சொரூபத்தின் போதையில், பரிஷ்தா தன்மையின் போதையில் அல்லது வருங்காலத்தின் போதையில் இருந்தீர்கள் என்றால் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். இனிமை என்ற குணம் பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த தன்மை. எனவே இனிமையானவராக இருங்கள் மற்றும் இனிமையாக ஆக்குங்கள். அவ்யக்த இஷாரா. அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்படி பாப்தாதாவிற்கு குழந்தைகளை விதேகியாக ஆக்குவதற்காக தேகத்தின் ஆதாரம் எடுக்க வேண்டியுள்ளது, அதே போல நீங்களும் வாழ்க்கையில் இருந்தபடியே தேகத்தில் இருந்தபடியே விதேகி ஆத்மஸ்திதியில் நிலைத்திருந்து இந்த தேகத்தின் மூலமாக செய்விக்க கூடியவராகி காரியம் செய்வியுங்கள். இந்த தேகம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வைக்கக்கூடியவர். இந்த நிலைக்கு விதேகி என்று கூறுவார்கள். இதற்குதான் தந்தையை பின்பற்றுவது என்று கூறப்படுகிறது. தந்தையை பின்பற்றுவதற்கான நிலையாவது என்றும் அஷரீரியாக இருப்பீர்களாக, விதேகியாக இருப்பீர்களாக, நிராகாரியாக இருப்பீர்களாக. ஓம் சாந்தி.